தருணத்தில் இந்த ஸ்டேஜில் ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக நிற்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு எட்வர்ட் அண்ணனை பல வருடங்களாக தெரியும். நாங்கள் ஒரு 2000 நான் யூகேல ஒரு 10-12 வருடங்கள் இருந்தேன். ஆண்டவர் எங்களை இந்தியாவுக்கு அழைத்து வந்து ஒரு ஊழியத்தை கொடுத்து பெரும்பாக்கத்தில் ஒரு சர்ச் நிறைய காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். எட்வர்ட் அண்ணன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அப்போயே 2008 2009 அங்கிளை பற்றியும் ஆன்டியை பற்றியும் நிறையா சொல்லுவார். அண்ணன் இது மாதிரி இப்படி ஒரு தம்பதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த பிரஜாபதி நாடகத்தை எடுத்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக எடுப்பதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய வார்த்தை இந்த நாட்களில் பல வருடங்களாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை சபைகளில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த எழுப்புதல் வருவதற்கு மிக முக்கியமான இந்த லாஸ்ட் ரிவைவல் வில் ஹேப்பன் த்ரூ கார்ப்பரேட் அப்படின்னு பில்லிகிராம் அடிக்கடி சொல்லுவார். And we need to understand the revival will happen when we touch the 7 mountains, government, business, media, arts and science, sports and culture, family and religion. சபையானது மிகவும் பிரதானமாக இந்த ரிலிஜன் சர்க்கிள்லேயே தன்னுடைய பணிகளை மிகவும் அதிகமாக செய்து கொண்டிருக்க நிமித்தமாக கடந்த 4-5 டெக்கேடா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியவில்லை. மற்ற எல்லா இப்போ அருமையான ஜேசிடி பிரகபர் ஐயா அந்த சட்டசபையில் ஆண்டோடைய வார்த்தையை சொன்னது எவ்வளோ பெரிய தாக்கம். என்னுடைய வாஞ்சை ஒருவேளை நம்முடைய எல்லாருடைய வாஞ்சை என்னன்னா, வருகின்ற நாட்களில் அந்நிய பாஷை பேசுகிற ஆண்டவரை மையப்படுத்துகிற அநேக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்த பட்டணத்தில் எழும்ப வேண்டும். பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிற ஒரு நல்ல இஃப் யூ லுக் அட் த ஹிஸ்ட்ரி இன் 18th centuryல வந்து இங்கிலாந்து தேசம் ஒரு மிகப்பெரிய தேசமாக மாறினதுக்கு மிகப்பெரிய காரணமே நல்ல ஆண்டவரை நேசிக்கிற மிகப்பெரிய செல்வந்தங்கள் எழுப்பினது தான். அதனால் இந்த 7 மவுண்டன்ஸையும் அசைக்கிற ஆட்களை கற்று எழுப்ப வேண்டும். அதில் மீடியா என்ற மவுண்டனில் ஏற்கனவே அருமையான 2 தூண்கள் ஐஸ்வின் ஐயாவும் அருமையான ஃபாதரும் பல காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் அவர் மனதில் வந்ததுக்காக நம்ம எல்லாம் கை தட்டி, ஏன்னா இது எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கணும் பாஸ்டராக எனக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப வருத்தமாக சில காரியங்களை சொன்னாங்க. நான் கைகூப்பி கேட்டுக்கொள்வது ஒரு பாஸ்டராக இந்த தரிசனத்தை எப்படி நம்ம மிஷினரிகளை தாங்குவதற்கு, சர்ச்சு கட்டுறதுக்கு, மற்ற ஊழியங்களுக்கு செலவு செய்ய நம்ம எப்படி தயாராக இருக்கிறோமோ அதை காட்டிலும் மிக அதிகமாக தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியம் என்னன்னா, இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் 1990 80களில் 85ல் உங்க வயசுக்கு ஏத்தாப்புல பார்த்த சினிமா இன்னைக்கு உங்க மனதில் பசுமையா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ பாத்தீங்களேன், அப்புறம் சொல்லவே இல்லை. இந்த வார்த்தை வந்து பைபிள்லேருந்து வரல, இது வடிவேல் சொன்ன வார்த்தை. இது எல்லாருமே நம்ம சொல்றோம். தட் மச் மீடியா இம்பாக்ட்ஸ். இதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரஜாபதி திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியின் திரைப்படம் ஆக்க வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. பவுல் சொல்வது போல நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் அங்கிள் வந்து என் சபைக்கு வந்திருக்கப்ப நான் சொன்னேன், ஏஜ் இஸ் அ நம்பர், சம்படி சே நம்பர். கொஞ்சம் பேசுங்க, நான் ஒரு பாஸ்டர், அதனால நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு அவனுக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறப்ப அவனுக்கு வயது 75, சாராளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 68 வயது இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்தது 100 வயதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 100 வயசு தாத்தாக்கும் 90 வயசு பாட்டிக்கும் குழந்தை பிறந்துன்னு நினைக்கிறோம். அது அல்ல. நீங்கள் ஆதியாகமத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் எந்த அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரோ அந்த 2 அதிகாரத்துக்கு அப்புறம் ஒரு வசனம் பிடிக்கும். எகிப்து ராஜா ஒருத்தர் சாரா மீது கண்ணமிட்டு அழைக்கிறானாம். அப்போ ஒரு ராஜா கண்ணமிட்டு அழதா பாட்டியை கூப்பிடுவானா, பியூட்டியை கூப்பிடுவானா? சத்தமாக சொல்லுங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, 80 வயசுல 100 வயசுல ஆண்டவர் திட்டம் கொடுக்குறப்ப அவங்க 100 வயசு 90 வயசா இல்லை, அவர்கள் 25 வயது 20 வயது ஆட்களாக மாறுகிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு திட்டம் கொடுக்குறப்ப உங்க 2 பேரையும் ஆண்டவர் 20-25 வயது ஆட்களாக மாற்றுகிறார். ஆமென். அதனால நீங்க இந்த ஒரு படத்தோட நிறுத்த மாட்டீங்க. இது போல படங்களை பண்ணுவீங்கன்னு இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துறேன். நாங்க உட்காந்துட்டு இருக்கப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஒரு விஷயம் காட்டினார். கடந்த வாரத்தில் நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தீங்களா? ஓகே. ஸோ பெதஸ்தா குலத்திற்கு ஆண்டவர் வருகிறப்ப 38 வருடம் வந்து சுகமான ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்குறா, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு. ஆமாம், அப்படி பல கதைலாம் சொல்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லணும், நீ எனக்கு சுத்தம் உண்டு சுகமாக. ஆனால் அங்கே இடத்துல வேறு ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்ன மேட்டர்னா,
இப்போ நீங்கள் ஒரு பெட்டில் இருந்தீங்களம்மா, நீங்கள் சுகமாக்கி வந்துட்டீங்க. ஆனால் தட் பெட் ஹேஸ் மோர் பவர் டு கான்கர் மோர் சிக் பீப்புள். அந்த பெட்டுக்கு என்னன்னா திரும்ப திரும்ப நோயாளிகளை இழுக்கிற வல்லமை இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, படுக்கையே எடுத்துக்கொண்டு நடடா. அப்ப என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் எந்த சுகவீனும் இயேசுவின் நாமத்தில் வராது. ஐ செட் சுகம் அல்ல, படுக்கையே மாத்திடுறாரு. ஸோ என்ன மேட்டர்னா ஆண்டவர் வந்து அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து சுகமடைய மாட்ட, யுவர் அ கட்ஸ் பிரேக்கர். இனிமேல் இப்பேற்பட்ட வியாதி உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுக்கு வராது இயேசுவின் நாமத்தினால. நான் இப்பேற்பட்ட கிருபையை உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறேன். அங்கிள், வி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் யூ. எங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வோம். கர்த்தர் இந்த இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் மாற்றணும். நான் கைகூப்பி ஒரு பாஸ்டராக கேட்டுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற, இதை கண்டிப்பாக எல்லா மீடியாலையும் போடுங்க. எல்லா ஊழியக்காரர்களும் தயவுசெய்து இது வந்து பிசாசினுடைய கிரியை, தியேட்டருக்கு கூட்டி வருவோம், இப்படி மறைமுகக்காரங்களாம் பேசாமல், இது ஆண்டோர் கொடுத்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை அறிவார்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இதற்காக விகைகள், இதற்காக ஸ்டாண்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. சுமார் மேடைக்கு அழைக்கிறோம். பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்னம்மா 90 நிமிஷம்? ஒவ்வொரு தரிசனத்துக்கு பின்பதாக ஒரு பின்னணி உண்டு. நான் ஒரு மீடியா பர்சனாக ஒருவேளை ஃபாதர் மாதிரி இருக்க முடியாது, அஸ்வின் மாதிரி இருக்க முடியாது, ஆனால் அவங்களோடு இணைந்து பணி செய்கிறேன். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எப்பொழுதும் நிறைவேறும். தாமதித்தாலும் காத்திரு, அது பொய்யுரையாது. நான் அநேக பாடல்களை எழுதினது உண்டு. அந்த பாடல்கள் பிரபலமான பாடல்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், ஜனங்க சொல்கிறாங்க. பரலோகம் என் சொந்தமே, எந்தன் ஜெப வேலை, என் இன்பத்துன்ப நேரம், மகிமை மாட்சிமை நேர, இந்த பல பாடல்கள். அதிலே ஒப்புவித்தேன் ஐயனே என்ற பாடல் ஒளிபரப்பாகும் பொழுது ஏஞ்சல் டிவிலே நான் அதை குறித்த கதையை சொல்லுகிறேன். அந்த கதையை கேட்ட ஒரு சகோதரி கண்ணீர் விட்டு அழுது, அன்றைக்கு தான் அவர்கள் தீர்மானம் பண்ணி, இதை எழுதினவர் இவர்தானா, இவரை பார்க்க வேண்டும் என்று அந்த சகோதரி கணவனோடு என்னுடைய அலுவலகத்துக்கு வருகிறாங்க. நிறைய வெகுமதியெல்லாம் கொண்டு வர்றாங்க. அதோடு கூட கண்ணீரின் காணிக்கையும் கொண்டு வருகிறாங்க. அழுது கொண்டே வந்தாங்க. என்ன என்று கேட்டேன். அவர்கள் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கு 70வது பிறந்த நாளை கொண்டாடும் சகோதரி, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஜெயா சிஸ்டர் அவர்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். 70 ஆண்டு அல்ல, பாஸ்டர் ஜான்சன் சொன்னது போல இன்னும் நீடூழிய நாட்கள் அவர்கள் வாழ வேண்டும். பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியாம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து வருகிற உங்கள் ஊழியமானது இந்த தமிழகத்திலே, தமிழ் மண்ணிலே மாத்திரமல்ல, உலகத்தின் கடைமுறை மற்றும் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பாகி இந்த பிரஜாபதி வெளிவர வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். இதுதான் எங்களை போன்ற போதர்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிற வாழ்த்துதல். மட்டுமல்ல, சென்னை பட்டணத்திலே நானும் ஒரு மூத்த போதகனாக இருப்பதனாலே இந்த தரிசனத்தை நான் சுமந்து சென்று மற்றவர்களுக்கும் சொல்லுவேன். குறிப்பாக எங்கள் சபையில் இது குறித்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த முயற்சிக்காக நன்றி. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர். தற்போது பாஸ்டர் ஜான் சாமுவேல் ஏஷியன் ஸ்டடீஸ் ஹெட் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உங்களை பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு பேசுவதாக நான் எதிர்பார்க்கவில்லை. என்னை திடீரென்று அழைத்தார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியோடு எனக்கு நீண்ட கால தொடர்பு உண்டு. ஒரு 25 ஆண்டுகளாக அவர்களுடைய முயற்சியை நான் அறிவேன். ஒரு தடவை எங்களுடைய நிறுவனத்தில் கூட இந்த நாடகத்தை நாங்கள் சிறப்பாக நடத்தி காட்டினோம். கிறிஸ்தவத்திற்கு என்று ஒரு மாநாடு நடத்திய போது அந்த மாநாட்டிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இந்த பிரஜாபதியை நாங்கள் சேர்த்தோம். அடிக்கடி இது தொடர்பாக நாங்கள் விவாதிப்பது உண்டு. ஏனென்றால் நான் அடிப்படையில் ஒரு ஆராய்ச்சியாளர் என்கின்ற முறையிலே இந்த நாடகத்தினுடைய கட்டுக்கோப்பை பல தடவை நான் வியந்து பாராட்டியது உண்டு.
பல தடவை சில திருத்தங்களை செய்வதற்கு கூட அவர்களை கேட்டுக்கொண்டேன். அப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த திருத்தங்களை செய்தார்கள். இது பிற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற மொழியாளர்களுக்கும் இந்த இது சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி பல மக்களையும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி, பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த நிகழ்ச்சி இப்போது திரைப்படமாகிறது என்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியினை தருகின்றது. தளராத உள்ளத்தோடு அவர்கள் இந்த போராட்டத்தை போராடினார்கள். நல்ல ஒரு போராட்டத்தை போராடினார்கள். அந்த போராட்டத்திலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. அதை கடவுள் இறைவன் அவர்களுக்கு இந்த படத்தின் மூலமாக ஒரு நல்ல வெற்றியை தர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். தேங்க்யூ சார். தற்போது ஹாரி மேக்லியர் ரைட்டர் அண்ட் டைரக்டரை பேசுமாறு அழைக்கிறோம். தமிழ் மொழி வாழ்க. எனக்கு அவ்வளோ தமிழ் பேச வராது, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. English. Thank you very much, sir, for inviting me with my wife. We are really very honored to have come here and watched this wonderful rendition or trailer of Prajapati. As a filmmaker myself, I know what lot of trouble Rupert sir would have gone through to frame each and every scene or the sequence, the music, the costumes, all wonderfully done. And I'm sure this is going to be a landmark, groundbreaking film, not only in India, but in the world. And I really urge each one of you here to please promote this in your own small way in social media, or even tell a friend about Prajapati that you watched a lovely trailer. The acting was very good, the lighting is good, and the cinematography was excellent. Editing was too good. So I'm very happy. In fact, எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுங்க அந்த உங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ அது அந்த எமோஷன்ஸ் நான் வேற நிறைய படம் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி நான் பார்த்துருக்குறேன். பட் இந்த ஒரு சின்ன ட்ரெய்லர், ஷார்ட் ட்ரெய்லர்லேயே இந்த எமோஷன்ஸ் வெளியே வந்ததுக்கு நான் ஐ ஹாவ் டு பிரேஸ் த டைரக்டர். சார், யூஆர் a wonderful director. Please, as somebody else, one of our guests said, you don't have to stop with this one film. Please continue to make more films on the Bible, biblical films. Thank you so much. God bless you. God bless the audience and the media people. Thank you, sir. Thank you. தேங்க்யூ சார். தமிழ் எனக்கு பேச வராதுன்னு பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரெய்லர் உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் இந்த பயணத்தில் நீங்களும் ஒரு பங்காளிகளாக, அதாவது பார்ட்னராக எங்களுடன் இணையும்படி நாங்கள் அழைக்கிறோம். What we witnessed today is only the beginning. The God-given vision is being brought to life through a crowdfunding platform. இந்த ட்ரெய்லர் நாங்கள் க்ரௌட்ஃபண்டிங் மூலமாக தான் நாங்கள் இது வரைக்கும் எடுத்திருக்கோம். where every individual has the opportunity to become a part of this journey. So உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்களும் எங்களோட சேர்ந்து இணைந்து இந்த மூவியை வெளியே நம்ம கொண்டு வரணும்னு நாங்கள் இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Every prayer matters, every contribution matters, every partner matters. Whether you support with 1,000 or 10,000 or more, your generosity helps carry the good news through the powerful medium of cinema from India to the world. Closing prayer. இல்லையா இருக்காரா? அவரும் இல்லையா? சரி, ஓகே. யா, ஓகே.
இந்நிகழ்ச்சியை நிறைவு ஜெபத்துடன் முடித்து வைக்க எங்கள் சகோதரர் மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேத்யூ மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம் அனைவரும் கண்களை மூடுவோம். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய முயற்சி அல்ல, தேவரீர் அவர் என்ன செய்ய சித்தம் கொண்டாரோ, எந்த சூழ்நிலையில் எந்த ஜனத்தின் மத்தியில் அவர் முன்குறித்தாரோ அதை செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறார். எதை அவருடைய கரம் துவக்கினதோ அதை அவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஒருவேளை பலவீனவர்களாய் இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்திலும் குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர், இது அவருடைய கரமே, கரம் அல்லாது வேறொன்றும் இல்லை என்று அநேகருடைய கண்கள் கண்டு சாட்சி கொடுக்கத்தக்கதான அப்பா உம்முடைய மகிமையை விளங்கக்கூடிய ஒரு கரம் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் தாமே உம்முடைய கிருபையை கொண்டு விளங்கச் செய்தமைக்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி. வந்திருந்த ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீரே நிரப்பினதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, ட்ரெய்லரில் உம்முடைய கரம் உம்முடைய அபிஷேகம் வல்லமையாய் எங்களுடைய இருதயங்களிலும் எங்களுடைய ஆவியிலும் கிரியை செய்கிறதை நாங்கள் பார்த்தோமே. அப்பா, நீர் வைத்திருக்கிற அன்பினுடைய உயரம் அகலம் நீளம் ஆழம் அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு எப்படியாகிலும் கிருபை தாருங்கப்பா. அந்த வார்த்தையை ரட்சாவை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற ஆவியானவர், அதை திரையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே எங்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பு தகப்பன் உண்டு, அவருடைய குமாரனையே சிலுவைகளை மறிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்த அந்த அன்பிற்கு இணை வேறு ஒன்றும் இல்லை என்பதை அப்பா இந்த துறையிலே காணக்கூடிய ஒவ்வொருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. We are not afraid of this project because this is from your hand, Daddy. இது உம்முடைய கரத்திலிருந்து வந்தபடியினாலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை, பயமும் இல்லை தகப்பனே. நீர் முன்பாக போகிறபடியினாலே ரட்சாவே நீர் சொல்லுகிற காரியத்தை செய்யும்படிக்கு இதோ இருக்கிறோம் அடியேன் என்று சொல்லத்தக்கதாக நீர் தாமே எங்களை களிமண்ணை போல வணைந்து வைத்திருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலே எல்லா பலவீனங்களை எடுத்து போட்டு ஆண்டியை பலப்படுத்தினதற்காக, இந்த 70 ஆண்டுகள் சுமந்து வந்தீரே அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, அங்கிள் ஆண்டியை நீர் இணைத்ததற்கான நோக்கத்தை எங்களுடைய கண்கள் காண்கிறது தகப்பனே. அப்பா, ஜாதிகளுக்கு இவர்களை இன்னுமாக நீர் எடுத்து ஆசீர்வதிக்கு உம்முடைய கரம் சித்தம் கொண்டிருப்பதற்காக நன்றி. வந்திருந்த ஒவ்வொரு ரட்சாவி விருந்தினர்களையும் ரட்சாவே ஒவ்வொரு உம்முடைய மகிமையின் பாத்திரங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எவர்களுடைய இருதயங்களில் நீர் எந்தெந்த கிரியைகளை துவக்கினரோ அதை செய்து முடிக்கும்படிக்கு உங்க கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். போகிற பொழுது ஒவ்வொருடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிறையப்படட்டும். உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே பரிபூர்ணமாய் செய்து முடிக்க எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் உயர்த்தப்பட தேவனுடைய அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொடும்படிக்கு தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீரே மகிமைப்படும். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Mani. இந்த இனிய